கொஞ்சம் மேலே படுத்த கொஞ்சம் பெருசா இருந்தா இங்க பாரு, இதுக்கு எது இருந்தாதான் சரியா பண்ண முடியும். எங்க இருக்கணும்? இங்க சரி இருக்கணும். இங்க சரியில்லைன்னா இங்க பாரு. பாருங்க, நமக்கு கண்ணு எத்தனை கண்ணு சொல்லுங்க பார்ப்போம். கண்ணு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. நீங்க 2 கண்ணு. நீங்க எத்தனை கண்ணு சொல்றீங்க? 3 கண்ணு. நீங்க 3 கண்ணு. இப்ப வந்து கண்ணு எத்தனை கண்ணு தெரியுமா? நமக்கு உடம்பெல்லாம் கண்ணு. ரோமக்கண்ணு, அகக்கண்ணு, புறக்கண்ணு, ஞானக்கண்ணு. யாராவது வந்து கண்ணு வச்சுட்டா நல்ல துணி போட்டா மறுநாள் நல்ல துணி போட முடியாது. கிழிஞ்சு பேர் இல்லாட்டி செத்துவாங்க, கை கால் வளர்ந்தா போயிடுவாங்க. கொல்லிக்கண்ணு என்ன கண்ணு? அதான் நம்ம கிறிஸ்டி சுற்றி போடுறோம்ல, இந்த கண்ணு அந்த கண்ணு, கொல்லி கண்ணு, நாசமான கண்ணு சொல்லி சுற்றி போடுறாங்களோ அந்த கண்ணு அது. அப்ப நம்ம கண்ணை வந்து பார்க்கறது 2 கண்ணு இல்லையா? டைப் படிக்குதா இல்லையா? கணக்கு அடிக்கும்போது எங்கே பார்க்குறது? டைப் அங்கே பார்க்குறது, கை இது வேலை செய்யுது. 10 மிஷின் ஆப்ரேட்டர் ஓட்டுதா, தரை ஓட்டுதா, ஏரோப்ளைன் ஓட்டுதா, கறி அடிக்கும்போது சிக்கன் அடிக்கும்போது 10 தரவுக்கு கடக்கு அடிப்பாங்க. சரிங்களா? அதான் உண்மை. அப்போ 10, 10, 22 பொட்டு வச்சிருக்கீங்களா பெண்கள்? அதான் ஆக்கல சக்கரா. சொல்லுங்க, மூளைக்கு அதுக்கு டைரக்ட் கனெக்ஷன். அப்போ கண்ணை பூரா ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியுமா தெரியாதா? இங்க பாருங்க, கண்ணை மூடிட்டு நான் பார்க்குறேன். இது வரைக்கும் கண் தொடர்பு பேசுறேன். இங்க பாருங்க, வெறும் பேப்பர் தான், நீங்க தான் கொடுத்தீங்க. இங்க பாருங்க, நல்லா பாருங்கப்பா. அரிதறிது மாநிலனாய் பிறப்பதறிது பூங்குருடு சொல். அதை சொல்றதுக்கு சங்கடமா இருக்காருனாலும் வேடுன்னு சொல்லிட்டாங்க. செவிடு நொண்டின்னு சொல்லாம வேடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கேபி சுந்தராமான்னு ஒரு அம்மா இருந்து பாடி அவையார் மாதிரி பாடுறதுனாலதான் இவ்வளவு பேருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிந்து முருக பக்தரா வளர்ந்து ஆளாக்கி விட்டவர் அவர். படிக்க வச்சது காமராஜர். அன்னைக்கு இல்லைன்னா முடியாது. அதுல ஒருத்தங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. தேவர் முத்துராமலிங்க தேவர், அவரு தான் அவ்வளவு முருகனை வந்து ஞானத்தை சுற்றி கொடுத்து அவர் எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வாரியார் வந்தாரு. இந்த வாரியார் வந்து 6 வீடுக்கு சின்னப்பா தேவர்கிட்ட சொல்லி அவர்களெல்லாம் சொல்லி இந்த படங்கள் எடுத்த பிறகு தான் 6 வீடு கட்டி தெய்வம் தேவர் திருவருள் அது எடுத்து என்னென்னமோ எடுத்து காட்டி இவ்வளோ பேரை உருவாக்கி விட்டாங்க. சினிமா நடிகர், அதாவது ஐயா வந்து ரஜினிகாந்த் நடித்து திருவண்ணாமலையில் வந்து நடித்த போதெல்லாம் எவ்வளோ கூட்டம் கிடையாது. இன்னைக்கு இடமே இல்லை. கொஞ்ச நாள் ஆக பயங்கரமான கூட்டம் வந்துடும். அந்த நிலைமை உருவாக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, கண்ணை மூடி இருக்கேன். இல்லை நான் பார்க்கல, ஆனால் கைனால சொல்கிறேன். இப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தரும். சாமியாருக்கும் சன்னியாசி கொடுத்துல நிறைய பேர் பேச கொடுத்துக்க, அதெல்லாம் நிலைக்காது. நின்று உட்காரணும். தன்னை நீங்கள் முதல்ல காப்பாற்றணும். அவர் கடமை செய்யணும். பிச்சைக்காரனா ஆகிட்டு வல்லரசு நாடு ஆகணும். அப்பதான் நல்லா இருக்க முடியும். கண்ணை இப்பதான் திறந்து காட்டுறேன். இங்க பாத்தீங்களா நம்மளுக்குள்ள ஒரு நல்ல புத்தி இருக்கு, நார புத்தி இருக்கு. நல்ல புத்தியை நார புத்தி ஒண்ணுதான். அசல் நகன்னு சொல்றாங்க, டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. இடுப்புல அவ்வளவு நின்று உட்காரும் போது அந்த வாய்ப்பு கிடைக்கிறாங்க. இப்ப முழுவதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இதுல வந்து நான் அளவு எடுக்கல, மெஷர்மெண்ட் எடுக்கல. அதை வெட்டின பேப்பர் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நான் ஒரு எளிய முறையில சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரும் கற்றுக் கொடுக்கணும்ல. இது யாருமே சொல்லிக் கொடுக்கல. என் முருகப்பெருமான் சொல்லிக் கொடுத்தது. அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. இவங்கன்னு சொல்றதெல்லாம் பொய். யாருமே இல்லை, என் முருகன் தான். அனாதி மாதிரி இருந்தாலும் ஆதி அந்தம் யார் தெரியுமா? அப்பா அம்மா பெற்றேன்னு சொல்லுவாங்க. சும்மா தான் அப்பா அம்மா. அண்ணன் தம்பியெல்லாம் கொடுத்தா 5 வயசுல அண்ணன் தம்பி கொடுக்கலைன்னா பங்காளி மாமன் மச்சான் எல்லாருமே கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கலைன்னா யாருக்குமே எதுவுமே இல்லை. சொந்த பந்தம்லாம் சும்மா எல்லாம் நடிப்பு. அதுக்காக இல்லை, எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர் இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, சித்தத்தில் சிவலிங்கத்தை காப்போம் பித்தாய் பிறசூடி பெருமானே. அவருக்கு இருக்கிறத முதற்கொண்டு பாருங்க, உறுப்பு முதற்கொண்டு காட்டிட்டாங்க. யாராவது காட்ட முடியுமா? கேவலமா இல்லை, நீ கிழிச்சது தான். ஆணாயி பெண்ணாயி பாருங்க, எங்க இருப்பாரு அடிமுடி ஜனமுடிங்கிற மாதிரி நிற்கன்னு அவருடைய இது. அப்ப 7 சக்கரா. அந்த சக்கரா யாராவது இப்படி வர முடியுமா? நீ பேப்பர் கிழிச்சு விட்ட, நானா கிழிச்சேன். அதான் அர்த்தநாதீஸ்வரர். ஆண் பாதி பெண் பாதி. முதுகு தண்டுவரை கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வேலை செய்யும். முதுகு தண்டுவரை சரியில்லைன்னா வேலை செய்யாது. அதை பாருங்க, இந்த கோடு முதற்கொண்டு தான் அம்மை அப்பன் அர்த்தநாதீஸ்வரர். அப்பா அம்மா பெற்றுட்டு தெருவில் விட்டுறக்கூடாது. ரயில்வே தண்டவாளம் மாதிரி 2 பேர் இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் இருந்தால் அந்த குழந்தைய நல்லா போகும். அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம். அடந்தியால பாரு, இப்போ பிஞ்சிருச்சு பத்தியா? நான் பிக்கலை, அதுவா பிஞ்சிருச்சு. அம்மா ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் போனால் என்ன ஆகும்? அனாதி ஆகிடும்.
இன்னைக்கு கேள்விக்கல கடவுளா பிச்சு காட்டுறாரு. யாரு கடவுளா பிச்சு காட்டுறாரு. இப்படிதான் அப்படிங்களா, தாய் ஒரு பக்கம் போயிரு, பிள்ளை ஒரு பக்கம் போயிரு, இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணும், ஒன்று கூடி ரயில்வே ட்ராக் மாதிரி நம்ம இருந்தோம்னா குழந்தைய காப்பா எல்லாத்தையும் காப்பாற்றலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று என்னும் எழுத்தும் கன்னடத்தும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நெஞ்சார பொய்தனை சொல்ல வேண்டாம். ஒருவரையும் கொள்ளான்னு சொல்ல வேண்டாம். அவர் வேலையை சொன்னாலே போதும், செஞ்சாலே போதும். கற்றது கைப்பிடி மண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல போய் இதை யாராவது கேட்க சொல்லுங்க. நான் 1 கோடி தருவேன்னு இவர் விளையாட்டு 1 கோடிக்கு நான்